வசந்தா, உன் பையன் ப்ளஸ் டூ எழுதியிருக்கானே, எந்த காலேஜில் சேர்க்க போகிற? அக்கா, முதல்ல ரிசல்ட்டு வரட்டேங்க்கா. நிறைய மார்க் எடுக்கிறானா பார்ப்போம். அதை வச்சு தான் எங்கே சேர்க்கறதுன்னு யோசிக்கணும். தெளிவாக தாண்டி இருக்க. அது சரி, என்ன நல்லா வரும் உன் பையனுக்கு? இங்கிலீஷ் பேசுவானா? ஆஹா, ஹிந்தி சுத்தம், ஒரு வார்த்தையும் தெரியாது. தமிழ் கொஞ்சம் வரும் பேசுறதுக்கு, நல்லா பேசுவான். சரி, வேறு என்ன தாண்டி அவன் நல்லா செய்வான்? நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான். காலேஜுக்கு போடானா அடித்து தான் அனுப்புவேன். சரி, அப்போ என்ன யோசிக்கிற நீ? அதை வந்தப்புறம் யோசிக்கலாம்னு நினச்சேன், ஆனாலும் யோசிக்காமல் இருக்க முடியல. பேசாமல் வேலைக்கு அனுப்பிடலான்னு இருக்கேன்க்கா. வீட்டில் இருந்தே செய்கிற வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். உனக்கு வெளியவும் அனுப்பக்கூடாது, வீட்லேயே இருந்து வேலை பார்க்கணும். ஆனால் பெரிய படிப்பும் வேணாம். ஏண்டி, இதெல்லாம் இந்த காலத்துக்கு சாத்தியமா? இதெல்லாம் யோசிக்காமல் பேசுகிறியே, உனக்கு என்ன தாண்டி புரியுது? எனக்கு ஒன்றும் புரியலைக்கா. ஆமாம், இப்போ புரியாதுடி. நீ வீட்லேயே உன் பையனை வச்சுருந்து பாரு, அப்போ புரியும். நாளைக்கு வாழ்க்கையே நீ தான்மா கெடுத்தேன்னு உன்னை குத்தம் சொல்லிவிட்டு அவன் சுத்தமாக வெளியில் போயிடுவான். பரவாயில்லையா? அதுவும் சரிதாங்க்கா. சரி, பார்ப்போம்.